ஆறுவமுகனே போற்றி, ஊதை நாயகனே போற்றி, எங்கள் வேலவனே போற்றி, எங்கள் மேலவனே போற்றி, எண்கணில் அமர்ந்தாய் போற்றி, எண்டோளர் புதல்வா போற்றி, எட்டினற்குடியாய் போற்றி, எம்பெருமானே போற்றி, எங்குமுளானே போற்றி, எங்குமிலானே போற்றி, யமபயம் தவிர்ப்பாய் போற்றி, என் கணற்கருள்வாய் போற்றி, என்று முளானே போற்றி. நாவத்தொழியும் பக்தியுடன் தினம் நாமமாயிரம் புருஷோத்தமனை துதிக்கும் மனிதன் கடத்தற்கரிய கஷ்டங்களையும் கணநேரத்தை கடந்து மாத்தியாச்சா தனி கொடுத்துன வந்த முதல் நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்லோகம் போட்டுக்கூடாதா? நீ ஸ்மார்த்தால இருந்தா என்ன, பெருமாளை பிடிக்காம இருக்கலாமா? பிடிக்காதுன்னு யார் சொன்னா? பெருமாளை பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சவர் இருக்கப்படாதா? இஷ்ட தெய்வம் ஒண்ணு இருக்கு இல்லையா? வாசுகி, ஏன் இஷ்ட தெய்வம் பெருமாள், ஓ இஷ்ட தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி, நாம ரெண்டு பேரும் பீஸ்ஃபுல்லா கோ எக்ஸிஸ்ட் பண்ணலையா? அதே மாதிரி பெருமாளும் சுப்பிரமணிய சுவாமி கோ எக்ஸிஸ்ட் பண்ணிட்டோமே பீஸ்ஃபுல்லா. பெருமாளும் முருகனும் அப்படின்னு சொல்லுங்க. சுப்பிரமணிய சுவாமின்னு சொன்னா ஆகாதா? ஐயோ, சுப்பிரமணிய சுவாமி வேண்டாமே, முருகன்னே இருக்கட்டும். ரெண்டும் ஒண்ணுதானம்மா? ஒண்ணுதான், இருந்தாலும் சுப்பிரமணிய சுவாமி வேண்டாம். ஏன் சுப்பிரமணிய சுவாமி கூடாதுங்கிற? ஓஹோ, அப்படியா? சரி சரி, வேண்டாம் வேண்டாம். பாயசம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐயோ, பாயசமா? வேண்டாம் வேண்டாம். உங்க திருட்டு தானே எனக்கு தெரியாதா? ஏன் முன்னாடி ஐயோ ஸ்வீட்டான்றது, அப்புறம் தெரியாம ஹோட்டல் போய் ஸ்வீட்டா உள்ள தள்ளுறது. இந்த பாரு, பெருமாள் மேல சத்தியமா சொல்றேன், நான் ஸ்வீட்டையே தொடர்றது இல்லை. போறோம், பெருமாளையும் கைக்குள்ள போட்டுக்க வேண்டாம். உங்க வண்டவாளம்லாம் தெரியாதா? அப்புறம் என்ன? அது என்ன வண்டவாளம்? உங்க ட்ரங்க் பொட்டியில் இருக்கிற சாமான்லாம் எடுத்து வெளியில அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். உள்ள பார்த்தா முளைக்கிறது ஒரு டப்பா, திறந்தா குஞ்சா லடு, எறும்பு மொச்சுண்டு. பார்த்துட்டியா? எனக்கு என்ன, ஸ்வீட்டா உள்ள தள்ளுங்க. சுகரு 300, 350, 400ன்னு ஏறட்டும், கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி. இந்தியன்ஸை சொல்லலை, பாகிஸ்தான் ஸ்கோரை சொன்னேன். இந்த காலத்தில் மனுஷனுக்கு சுகர் இருந்தா ஸ்டேட்டஸ், ப்ரெஷர் இருந்தா ப்ரெஸ்டீஜ், தெரிஞ்சுக்கோ. அடாடாடாடாடா, என்ன கை, என்ன கை, என்ன டேஸ்ட்டு, என்ன டேஸ்ட்டு. வாசுகி, இங்கே வாயேன், உன் கைக்கு ஒரு முத்தம் கொடுக்குறேன். என்ன வாலிபம் திரும்புறதா இல்லை காதல் அரும்புறதா? கைக்கு தானே முத்தம் கொடுக்குறேன்னு சொன்னேன், அதுக்கு காதல் அரும்புடமா? இந்த பார் வாசுகி, காதல் அரும்பி ஃபுல் ப்ளூம்ல இருக்கிறது 15லேருந்து 20 வயசுக்குள்ள. காதலுக்கு 2வது ஃப்ளவரிங் சீசன் உண்டு தெரியுமோ, 60லேருந்து 65க்குள்ள. எனக்கு இப்போ புதுசா கல்யாணம் ஆனவங்க சொன்னாங்க, பார்த்தா கழம் கட்டியா வந்து நிக்குதுங்க. இந்த வயசுல கல்யாணம் என்ன கேடு? சரியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, சில பேர் மாதிரி வாழாவிட்டே வந்து இருக்கலைங்க. என்ன குத்தி காட்டலனா உங்களுக்கு தலை வெடிச்சுடுமே. வரதன் வாசுகி, இந்த வயசுல அவங்களுக்கு எது கல்யாணம்? வேடிக்கையா இல்ல? NTR இன்ஸ்பிரேஷனா இருக்கும். முதுமை தள்ளாட இளமை ஊஞ்சலாடுதான். மடிசாரும் பாப்ட் ஹேரும் ரொம்ப வினோதமான காம்பினேஷனா இல்ல? மாமி உள்நாட்டு மாமின்னு நினைச்சேன், பட் இம்போர்ட்டட் மாமி, மேட் இன் லண்டன். ஆமா, இது கண்டதும் காதலா இல்ல கட்டாய காதலா? இல்லடி, இது காதல் ஆஃப் கன்வீனியன்ஸ். வாசுகிக்கண்டா, என்ன சொல்லு, எங்களவா தான். ஓ தெரியுமே, நாங்க எப்பவும் விசாலமா திங்க் பண்ணுவோம். ஓ தெரியுமே. என்ன ஓ தெரியுமே? கிண்டலா? கிண்டலாம் இல்லை, ஒன்றும் இல்லை. த ட்ரூத், த ஹோல் ட்ரூத் அண்ட் நத்திங் பட் த ட்ரூத்.
கோவில் யானைக்கு வடக்கலையா தெங்கலையா எந்த நாமம் போடுறதுன்னு வருஷ கணக்கா சண்டை போட்டுட்டே இருந்த வாழலையா நீங்கள்லாம்? அது எப்போவோ. வாலி கூட எழுதியிருக்காரு ஒரு புது கவிதையில. வாலி எழுதியிருக்காரா? என்ன எழுதியிருக்காங்கிற? உங்க சண்டையில நெத்தியில நாமமே இல்லாம இருந்த அந்த யானை சங்கிலி எடுத்துக்கிட்டு ஓடி போயிடுச்சான். மதம் பிடித்து ஓடியது யானை என்றார் சிலர். மதம் பிடிக்காததால் தான் ஓடியது யானை, அதுவே உண்மை. புரியலையா? ரிலிஜனே பிடிக்கலையா அந்த யானைக்கு, அதான் ஓடி போயிட்டுதான். எப்படி? என்ன அற்புதமான கவிதை. அவரும் எங்களவர் தான். அதான் இத மட்டும் பெருமையா சொல்லிக்கோங்க, எங்களவான்னு. ஜெயில இருக்கிற உங்களவா பேர் ஒண்ணு சொல்லட்டுமா? தெரியும் தெரியும். சரி சரி, கீழே போய் பாயசம் கொடுத்துட்டு வந்துடுறேன், கொஞ்சம் அடுப்பை பார்த்துக்குங்க. மாமி, அண்ணி உங்களை கூப்பிடுறாங்க பாருங்க. உங்களை தான் கூப்பிட்டேன். ஆ, என்ன பார்த்தா மாமி ஆட்டமாவா இருக்கு? மன்னிச்சிருங்க, வாய் தவறி மாமின்னு வந்துருது. மாமிக்கு மீன்ல கூப்பிடாதீங்க இனிமே. சரி, கூப்பிடல. நான் மட்டும் மாடர்ன் ட்ரெஸ் போட்டேன்னா எப்படி இருப்பேன் தெரியுமா? ஓ தெரியுமே. வாங்க, மாதிரி தீட்சத்து மாதிரி இருப்ப. மாடி சௌரியமா இருக்க? எப்படாப்பா சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருப்பிய. போட்டுட்டு வந்து காட்ட தலைகாணிக்கு உர போட்ட மாதிரி மாமியும் அழகா பார்த்து மயங்கட்டும். யாரும் என்ன பார்த்து அழகும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீ தாம்மா மெச்சிக்கணும். மாதிரி தீக்ஷித் என்ன ரம்பா மாதிரி அழகு நானு. எந்த ரம்பா மாதிரி? இந்திரலோகமா சினிமா லோகமா? ஆமாம்மா, அவங்கெல்லாம் உங்ககிட்ட பிச்சைதாம்மா வாங்கணும். யாரும் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் அழகுதான். நீங்களே சொல்லுங்க மாமி, முகம் பாக்குற கண்ணாடி பொய்யாயிடுமா? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பாக்குறேன். ஐயோ, எனக்கோசரம் சண்டை போடாதீங்க ப்ளீஸ். நான் சண்டைக்காரியா? அப்ப என்னடா நான் மாமிங்கிறீங்க, இப்ப சண்டைக்காரிங்கிறீங்க. ஏன் அனாவசியமா ஏன் ஒம்புக்கு வரீங்க? நான் உங்க ஒம்புக்கு வந்தேனா? இத்தனை வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிறீங்களே ஏன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேனா? இது என்ன உங்க ஹனிமூனா? ஒரு வார்த்தை கேட்டேனா? கேட்கலையே. எனக்கு எதுக்குமா வம்பு? சரி சரி, புலம்பத்தை நிறுத்திட்டு உள்ள போய் வேலையை கவனி. இந்த வீட்டை நான் வச்சுதான் புலம்புறேனா? அம்மாடி, உன் குணச்சித்திரம் என்னன்னு வந்த உடனே உங்களுக்கு புரிய வேண்டாம். தானே போக போக புரிஞ்சுக்குவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு உட்காத்தி வச்சு நான் சொல்றேன். இப்போ இது எத்தனை கேரக்டர்? இதான் வம்பு. உங்களுக்கு என்னம்மா வேணும்? ஒரு பாத்திரம் இருந்தா கொடுங்களேன். வந்த உடனே கடனா வழக்கமா காப்பி பொடி சக்கரை தான் கேட்பாங்க. நீங்க என்ன பாத்திரம் கேட்குறீங்க? புது குடுத்தன வந்ததுனால பால் காய்ச்சி பாயசம் வச்சேன், கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். இப்படி வச்சுட்டு போங்க, பாத்திரம் அப்புறமா வாங்கிக்கலாம். நாங்க என்ன ஒடியா போறோம்? அந்த பஞ்சகச்ச மாமா ஹாலை கிராஸ் பண்ணி போனாரு. விஸ்கி வாசனை அடிச்சுது. ஒருவேளை கௌரவ சிவாஜி மாதிரி கேஸா? ரெண்டும் பஞ்சகச்சம் இல்லையா? ஐயோ, அது விஸ்கி இல்லடி. நேரம் ஆனா சில பர்ஃப்யூம்ஸ் விஸ்கி ஸ்மெல் அடிக்கும். அதனால பஞ்சகஜம் பர்ஃப்யூம் போடுதா இல்ல மடிசார் போடுதா? மாமி தாண்டி போடுறாங்க. மனசுக்குள்ள மெடோன்னா நினைப்பு. அப்போ மாமா போனப்போ எப்படி இந்த ஸ்மெல் அடிச்சது தெரியலையா? மாமி மாமாவா கட்டி பிடிச்சிருப்பாங்க. ஆமா, இது அவங்களுக்கு ஒன்லி மேரேஜா இல்ல ஒன் ஆஃப் தி மேரேஜஸா? எலிசபெத் டெய்லர் மாதிரி. அதை விட எனக்கு ஒரு டவுட். என்ன? மாமிக்கு இங்க வாயே. என்ன வாசுகி, சந்தோஷமா கீழே போன பாயசம் கொடுத்துட்டு வரேன்னு
இப்படி மூஞ்சியை தொங்க போட்டு வந்திருக்க, என்ன ஆச்சு? நீ அழுதா எனக்கும் அழுக வந்துடும். ஊரெல்லாம் பேசுறது எனக்கு கல்யாணம் பண்ணிட்டா, இப்போ ஊரெல்லாம் பேசுறது கிண்டலும் கேள்வியுமா? ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ? ரைட்டை தப்புன்னு தப்ப ரைட்டுன்னு இந்த உலகம் பேசும். திடீர்னு உல்டா பண்ணி பேசும். ஓவர் நைட் அதே உலகம். இதுக்கெல்லாம் கவலைப்பட்டா ஆகுமா? நாம அவசரப்பட்டு கூடி வந்துட்டோம் இங்க. ஆடிட்டர் விஸ்வ பேச்ச கேட்டு. வாசுகி, நம்ம கல்யாணத்தை பாராட்டுறதுக்கு 2 பேர் இருக்கா. யாரா? நீயும் நானும் தான். நம்ம வாழ்த்துறதுக்கு 2 பேர் இருக்கா. ஒன்னு பெருமாள், இன்னொன்னு முருகன். போறாதா? சரி, ஆனா இவ யாருக்குமே நம்மள பிடிக்கலையே. பிடிக்காதவா வீட்டுல குடியிருந்துட்டு எப்படி குப்பை கொட்ட முடியும்? இப்படி சொல்றதெல்லாம் கொட்டுறது. வாசுகி, அவளுக்கு நம்ம முழு கதை தெரிஞ்சா பேசுவாடா? பேச மாட்டா. சரி சரி, பசிக்கிறது, இலையை போடு. வாசுகி, இன்னைக்கு மட்டும் ஒரு கன்செஷன். பாயசம் இன்னும் 1 டம்ளர். அவ்வளவுதான். வாங்க வாங்க, உட்காருங்க. சொல்லுங்க. தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும். நீ உடனே எங்களோட வரணும். என்னாச்சு? என்னன்னு சொல்றது? லக்ஷ்மணன், பதட்டப்படாம சொல்லுங்க. லட்சுமணுக்கு என்னாச்சு? விடி காலையில் 5 மணிக்கு கையில் வீணை எடுத்தவன் தான். இன்னும் கீழே வைக்கவே இல்லை. அசுரத்தனமாக வாசிச்சுக்கிட்டே இருக்கான். சாயந்தரம் மணி 5 ஆகுது, இன்னுமா வாசிச்சுட்டு இருக்காருங்கிறீங்க? ஆமாம்மா, இன்னும் நிறுத்தவே இல்லை. சோறு தண்ணி இல்லாமல் வாசிச்சுக்கிட்டு இருக்காம்மா. போய் கூப்பிட்டு பார்க்கறது தானே. உள்ள போறதுக்கே பயமா இருக்கு. அப்பதான் எங்களுக்கு உன் ஞாபகம் வந்தது. நீ சொன்னா கேட்பானேன்ட்டு தான் உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தோம். கொஞ்சம் தயவு பண்ணி வாமா. நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன். யோசிக்காதம்மா ப்ளீஸ். உன்னை கையெடுத்து கும்பிடுறோம்மா. சரி வாங்க போலாம். என்ன உலக சாதனை பண்ண போறீங்களா? உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு. நிச்சயமா நீ வருவேங்கிற நம்பிக்கையோட தான் வாசிக்க ஆரம்பிச்சேன். அதுக்காக இப்படி சோறு தண்ணி கூட இல்லாம யாராவது அசுரத்தனமா வாசிப்பாங்களா? நீ வராம எப்படி நிறுத்துவேன்? யூ ஹவ் கம், ஐ ஹவ் ஸ்டாப்ட். இனிமே உன்னை வரவழைக்கணும்னா வீணையை வாசிச்சுக்கிட்டே இருந்தா போதும்.
பிரேமி, இனிமே வர எல்லா கச்சேரியும் நான் ஒத்துக்க போறேன். கேட்கவே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? எல்லா கச்சேரிக்கும் நீ வரணும். சரி, வரேன். வந்து ஃபர்ஸ்ட் ரோல உட்காரணும் நீ. சரி, உனக்கு இப்ப என்ன பாட்டு என்ன ராகம் வேணும் சொல்லு, இப்பவே வாசிக்கிறேன். என்ன வேணும் சொல்லு. முதல்ல சாப்பிட வாங்க, அதான் வேணும் எனக்கு. நீ யார் என்ன ஆர்டர் பண்றதுக்கு? நான் யாரா? நான் பிரேமி. ஓகே ஓகே, பிரேமி சொன்னா அதுக்கு அப்பீல் கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ்மா, உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மறுபடியும் வாசிக்க ஆரம்பிச்சிட்டார் பாருங்க. போய் உட்கார வச்சு சாப்பாடு போடுங்க. பிரேமி பிரேமி பிரேமின்னு உன் பேரு தானமா வாசிச்சிட்டு இருக்கா. உன் வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறேன் பாத்தியா? நீ என்ன கையில மந்திர கோலா வச்சிருக்க? ஏம்மா, நீ வந்தா அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. அடிக்கடி வந்துடுமா? ப்ளீஸ். வரேம்மா. அப்ப நான் போயிட்டு வரேங்க. நான் ட்ராப் பண்ணிட்டு வரேன். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா. இல்ல பரவாயில்ல, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். உள்ள டெலிஃபோன் அடிக்குது, நான் கிளம்புறேம்மா. தேங்க்யூ. ஹலோ. நான் தான் உனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட குரல். என்ன வேணும் உனக்கு? யூ நோ நோ நோ, திட்டாதே டார்லிங். அவசரப்பட்டு ஃபோனையும் டிஸ்கனெக்ட் பண்ணக்கூடாது, தெரியுதா? நான் இப்போ சொல்ல போகிற மேட்டர் ரொம்ப முக்கியமான மேட்டர். பட் அந்த குரலை கேட்ட உடனே நான் ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். இனிமேல் டிஸ்கனெக்ட் பண்ணாதீங்க. யூ ஷுட் என்கேஜ் ஹிம். கால் த்ரூ ஆனாதான் அது யாருன்னு ட்ரேஸ் பண்ண முடியும். நான் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி வச்சிருக்கேன். யூ ஆர் அ பிளட்டி கவர்ட். ஏன்டா அப்படி குழையா இருக்க? நீ யாரு என்ன ஏதுன்னு தைரியமா வெளிப்படையா சொல்லு. என்கிட்ட பேசணும்னு நேரடியா பேசு. ஏன் இப்படி திருட்டுத்தனமா உன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு பேசுற? அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுறியா டார்லிங்? என்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தா காலை ட்ரேஸ் பண்ணிடலாம்னு சொன்னான்ல அவன். எனக்கும் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் தெரிஞ்சவங்கெல்லாம் இருக்காங்க டார்லிங். சொல்லு இன்ஸ்பெக்டர்கிட்ட. மேட்டருக்கு வர, எதுக்காக அந்த வீணக்காரன் வீட்டுக்கு இப்போ போயிட்டு வந்தேன்? நீ அந்த ஆள் வீட்டுக்கு போகிறதும் அவங்க கூட பேசுறதும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. மரியாதையா இத்தோட நிறுத்திக்க. உன்னை நான் எச்சரிக்கை பண்ணுறேன். நீ யாரா என்ன எச்சரிக்கை பண்ண? இன்னொரு தடவை நீ போனே என் குணத்தை காட்டுவேன். போன தடவை பார்சல்ல புடவை அனுப்பினேன், இப்போ பாம் அனுப்புவேன். டைம் பாம். யூ இம்பார்ட்டன்ட் பாஸ்டர்ட். இந்த விஷயத்தை உடனே உன் போலீஸ் ஆளுக்கு நீ ஃபோன் பண்ணி சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். சொன்னாலும் என்ன பண்ணிட போறான் அந்த காக்கி சட்டை? ஏதாவது வாலாட்டினா அவனுக்கும் ஒரு டைம் பாம். புரியுதா டார்லிங்?